பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த அன்னை தமிழருக்கும் என் முதற்கண் வணக்கம். அவையோருக்கு மறு வணக்கம். இன்றைய தலைப்பு கம்பனின் சொல் வன்மை. ஆம், புவியனுக்கு அன்ற பொருள் தந்து புலத்திற்கு ஆகி அவி அகத்துறைகளை தாங்கி ஐந்தினை நெறி அனாவி தன்னெரு ஒழுக்கமும் தழுவி சான்றோர் என கவி கிடந்ததோ என்று மிக அழகாக வடிவமைக்கின்றான் கம்பன். இந்த பாடலின் பொருள் எது தெரியுமா? மனிதர்களையும் உறவுகளையும் குடும்பத்திற்கும் கவிதை என்பது ஒரு இன்பத்தை தருகிறது என்று கம்பன் கூறுகின்றான். அதாவது இந்த உலகிற்கும் உலக மக்களிற்கும் இந்த கவிதை என்பது ஒரு முருகியல் இன்பத்தை தருகிறது. எல்லா கவிஞர்களும் முழுமையான இன்பத்தை தருகிறது என்றுதான் கூறுவார்கள். ஆனால் கம்பன் மட்டும் தனது சொற்களால் முருகியல் என்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்தில் வைக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பனின் சொல்வன்மை. அது மட்டும் அல்லாமல் இன்றைய உலகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிலத்திலே இறங்கி ஏற்பிடித்து உழுவனை மட்டும்தான் நாம் விவசாயி உழவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கம்பனானவன் மூவரை உழவன் என்று தன் சொல்வன்மையால் வன்மைப்படுத்துகின்றான். எப்படி தெரியுமா? ராமாயணத்தில் பாட்டுடைய தலைவனாக இருக்கின்ற ராமனை சிலை உழவன் என்று தனது சொற்களால் கம்பன் வடிவமைக்கின்றான். ஒரு போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருக்கின்ற போர் வீரனை வில்லேர் உழவன் என்று தன் சொல் வன்மையால் கம்பன் வன்மைப்படுத்துகின்றான். புதிய புதிய கட்டுரைகளையும் புதிய புதிய கவிதைகளையும் புதிய புதிய சிறுகதைகளையும் உருவாக்குகின்ற புலவனையும் ஒரு சொல்லேர் உழவன் என்று குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் கம்பன் மட்டும்தான். இதுதான் கம்பனின் சொல்வன்மை. அது மட்டுமல்லாமல் காட்டிலே ராமனும் சீதையும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்த வானவர் படையும் சுக்கிரவனும் ஓடி ஒளிந்து மறைந்து கொள்கிறார்கள். ஆனால் அனுமான் அவர்கள் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பு எனது எலும்பை உருகுகிறது என்று கம்பன் எழுதுகின்றான். அந்த அழகான அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த அன்பை ஒரு சில வரிகளில் கம்பன் தன் சொல்வன்மைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பனின் சொல்வன்மை. அது மட்டுமல்லாமல் இறுதியாக போர் முடிந்தது. அந்த போரிலே ராமன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்ற பின்பு சுக்கிரனுக்கு நாட்டையும் தன்னுடன் இருந்து போராடிய போர் வீரர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றான். இறுதியில் அனுமானை பார்க்கின்றான் ராமன். அனுமானுக்கு என்ன தந்தாலும் இது ஈடாகாது என்று சொல்லி, அனுமான் உனக்கு எதை தந்தாலும் ஈடாகாது, அதனால் நீ என்னையே கட்டி அணைத்துக்கொள் என்று கம்பன் மிக அழகாக அந்த இடத்தில் சொல்வன்மைப்படுத்துகின்றான். அது மட்டும் அல்லாமல் போர்க்களத்திலே ராவணின் மகன் இந்திரசித்தன் இறந்து கிடக்கின்றான். அவனுடைய தாய் மண்டோதரி அவனை பார்த்தவுடன் கண் கலங்கி துக்கத்தில் அவன் உடலை பார்ப்பதற்கு ஓடோடி வருகின்றார். அந்த அருமையான துக்கமான அந்த காட்சியை கூட கம்பன் மிக அழகாக தனது சொல்வன்மைப்படுத்துகிறான். எப்படி தெரியுமா? தலை மீது சுமந்து வந்த கைகள் எல்லாம் தனல் மீது நடந்து வந்தது போல. எப்படி? தலை மீது சுமந்து வந்த கைகள் எல்லாம் தனல் மீது நடந்து வந்தது போல, மயில் மீது மலை வந்து சாய்ந்தது போல என்று மிக அழகாக அந்த துக்க செயலை கம்பன் வடிவமைக்கின்றான். அந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? நமது இரண்டு கைகளை நெருப்பின் மீது வைத்து நடந்து வந்தால் எத்தகைய துன்பத்தை அடையுமோ அத்தகைய துன்பத்தை அந்த தாய் அனுபவிக்கிறாள் என்று இரண்டு வரிகளில் கம்பன் சொல்வன்மைப்படுத்துகிறான். அது மட்டுமல்லாமல் இறந்து கிடந்த அந்த மகனை ஒரு மயிலாகவும் அவன் மீது தன்னை அணைத்துக் கொள்கின்ற அவனுடைய தாயை மலையாகவும் தனது சொற்களில் கம்பன் வன்மைப்படுத்துகின்றான். அது மட்டுமல்லாமல் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு புலியானது மானை துரத்தி அடித்து கொள்கிறது என்று சொன்னால் அது பார்ப்பவர் கண்களுக்கு பாவ செயல், கொடிய செயல் என்றுதான் நீங்கள் யோசிப்பீங்கள். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் அந்த புலியானது தனது வயிற்று பசிக்குத்தான் அந்த மானை கொள்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் தான் சொல்கின்றேன், அவரவர் இடத்தில் அவரவர் நின்று பார்த்தால் மட்டும்தான் அவரவர்கள் செயல்களை சொல்ல முடியும். கம்பனின் சொல்வன்மை பற்றி பேசுவதற்கு இந்த நேர கால பொழுது எனக்கு போதாது. ஏனென்று சொல்றேன் என்று சொன்னால் 6000 பாட்டுகளுக்கு மேலாக கம்பன் எழுதியிருக்கிறான். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவானது எத்தகைய அன்பு உடையதோ அதை போன்றுதான் கம்பனுக்கும் சொற்களுக்கும் இடையே உள்ள உறவானது. அனைத்து கவிஞர்களும் புதிய சொற்களை உருவாக்க மாட்டார்கள்.
வேறொருவர் எழுதிய சொற்களை அப்படியாக எழுதி அதன் பொருளை மட்டும்தான் மாற்றுவார்கள். ஆனால் கம்பனானவன் தனது சொற்களையே மாற்றி அமைக்கின்ற ஒரு திறமை கம்பனுக்கு மட்டும்தான் உண்டு. கம்பன் எழுதுகின்ற ஒவ்வொரு பாடல்களிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவன் 2 வரிகளில் அமைத்திருப்பான். இதுதான் கம்பனின் சொல்வன்மை. ராமாயணத்தில் கைகையையும் மந்தாரையும் ஒரு பாவிகள், ஒரு துரோகிகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில். ஆனால் கம்பர் எழுதிய கம்பர் ராமாயணத்தில் இவர்கள் இருவரையும் செந்தாமரை என்று போற்றுகிறார். ஏன் செந்தாமரை என்று போற்றுகிறார் என்று சொன்னால், கைகையிடம் மந்தாரை சென்று இது போல உன் மகன் நாடாள வேண்டும், உன் மகன் பரதன் தான் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று மந்தாரை தான் சொல்வாளே தவிர ஒரு நாளும் கைகை சொல்லியிருக்க மாட்டாள். என் மகன் பரதன் நாடாள வேண்டும் மட்டும்தான் சொல்லியிருப்பாளே தவிர ராமன் காடாள வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டாள். ஒரு தோழியின் உறுதி தன்மையை கம்பன் அந்த இடத்தில் எடுத்துரைக்கிறான். எப்படி தெரியுமா? அந்த தோழி மந்தாரையானவள் கைகையிடம் சென்று அவள் மனதை மாற்றுகிறாள். எப்படி தெரியுமா? கைகை, உன் மகன் பரதன் நாடாள வேண்டும், அப்படி இல்லை என்றால் ராமன் நாடாளினால் உனது மகனின் வெற்றியும் உனது மகனின் வீரமும் அழிந்து போய்விடும், உன் தந்தைக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் என்று கைகையிடம் மந்தாரை சென்று சொல்கின்றாள். அவள் சொன்னவுடனே அந்த கைகையின் மனம் மாறுகின்றது. இதுதான் கம்பன் தோழியின் உறுதி தன்மை என்று குறிப்பிடுகிறார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று தமிழை வணங்கி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.